நம்மை பின்பற்றுகிற விதத்திலே, நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவை பின்பற்றுகிற விதத்திலே மாதிரி உள்ள வாழ்க்கை வாழ்வோமையானால் கர்த்தர் நம்மை நினைவு கூர்ந்து எல்லா விதத்திலும் ஆசீர்வதிப்பார். அன்பு ஆவிக்குரிய உறவுகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 தெசலோனிக்கேயர் 1:7 விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். மாதிரி உள்ள வாழ்க்கை ஒரு மாதிரியான வாழ்க்கை அல்ல. இன்றைக்கு பலரும் ஒரு மாதிரியாக இருக்கிறார்கள், வேறு விதமாக இருக்கிறார்கள். வேதத்தின்படி இல்லை. வேதத்தின்படி வாழ்கிறவர்கள் தான் மாதிரி உள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்கள். வேதம் ரொம்ப கடுமையானது கிடையாது, அதை ஃபாலோ பண்ணுவது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது கிடையாது. எளிமையானது. கிறிஸ்துவின் குணாதிசயத்தை கொண்டவர்களாக வாழ்ந்தால் போதும், கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கை வாழ்ந்தால் போதும். இன்றைக்கு நாம் மாதிரியாக இருப்பது மட்டுமல்ல, பிறரையும் ஒரு மாதிரி உள்ள வாழ்க்கை வாழ வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு முதல் நாம் மாற வேண்டும். மாற்றம் நம்மில் வேதத்தின் அடிப்படையில் துவங்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்துவை போல மாறுவதற்கு தீர்மானியுங்கள். மாற்றம் நிறைந்த இயேசுவால் பெரிய மாற்றத்துக்குள்ளாக நடத்தப்படுவீர்களாக. God bless you.